ஓம் நம சிவாய. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, விரதம் இருக்காங்க இல்லையா, அதை பற்றி பேச போகிறோம். நம்ம முன்னோர்கள்லாம் விரத தினங்களில் விரதம் இருந்தாங்க. அதாவது அமாவாசை விரதம், பௌர்ணமி விரதம், சில பேர் ஷஷ்டி விரதம், சில பேர் ஏகாதசி விரதம், இப்படி இருந்தாங்க. அமாவாசை விரதம், பௌர்ணமி விரதம்லாம் மந்த்லி ஒன்ஸ் தான் வரும். ஷஷ்டி விரதம் அது மாதிரி ஏகாதசி விரதம்லாம் மந்த்லி ட்வைஸ் வரும். அவ்வளோதான் இருந்தாங்க. இதெல்லாம் எதுக்காக அவங்க இருந்தாங்கன்னா, இப்போது டயட்டுக்காக நம்ம ரொம்ப 12 மணி நேரம் டயட் சாப்பிடாம இருக்கிறது அந்த மாதிரிலாம் வந்திருக்கு இல்லையா. அதெல்லாம் முன்னோர்கள் அன்றே தெரிஞ்சு வச்சுருந்து விரதம்னு சொன்னாதான் கடவுள் மேலே பக்தி செலுத்துகிற மாதிரி நம்ம சொன்னாதான் இருப்பாங்க அப்படின்றதுக்காக அவங்க அந்த மாதிரி விரத தினங்கள்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. மந்த்லி ஒன்ஸ் இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் மந்த்லி ட்வைஸ், அதாவது 15 நாளைக்கு ஒரு வாட்டி விரதம் இருக்கிறது தப்பே கிடையாது. ஓகேங்களா? அது மாதிரி பண்ணும்போது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, உண்மை. ஆனால் பாருங்கள், இப்போல்லாம் டெய்லி ஒரு விரதம் லிஸ்ட்டு போடுறாங்க. டெய்லி விரதம் இருப்பாங்க அம்மா. திங்கக்கிழமை சிவருக்கு, சிவபெருமானுக்கு, செவ்வாய்க்கிழமை முருகருக்கு, புதன்கிழமை விஷ்ணுவுக்கு, இந்த மாதிரி டெய்லி விரதம் இருக்கிறோம்னு சொல்லி நம்மளே நம்ம உடம்பை கெடுத்துக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. விரதம் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் இருங்க. அதுவும் அந்த நாளில் இருந்த விரத முறை மாதிரி இந்த நாள் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போல்லாம் விரதம்னு சொல்கிறாங்க, ஆனால் ஸ்வீட் நான் செஞ்சு ஸ்வீட் மட்டும் சாப்பிடுவேன், பழங்கள் மட்டும் நான் சாப்பிடுவேன், அந்த மாதிரி சாப்பிட்றாங்க. உண்மையிலேயே விரதம் இருக்க முடியாதவங்க விரதம் இருக்காதீங்க. நான் முடியலன்னும் போது வேண்டாமே, முடிஞ்சவங்க விரதம் இருங்க. சரிங்களா? விரதங்களால் என்ன பயன் அப்படின்னா, நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, அதுதான் பயன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.